ஏற்றுக்கொள்வோம். அப்படியா? கனியான வேணும், வில்லுப்பாட்டு வேணும், மேல வேணும், அப்படின்னு அனைத்து வேண்டும். அப்படி என்று சொன்னால் கேட்கணும் என் காதுல இல்லனா பூஜை கொள்ள மாட்டீங்க. அப்ப நாங்க பகவான் போய் சொல்லிட்டு வரோம். சொல்லுங்கள். ஆதி பகவான் இடத்துல வந்து தெய்வாதி தேவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன பகவானே, நீங்கள் சொன்னது போன்று மாடன்மார்களுக்கு பூஜை இட்டு கொடுத்தோம். ஏற்றுக்கொண்டார்களா? அவர்களுக்கு நாக்கு வெட்டு காண வேண்டுமாம், நறுவலி வெட்டு காண வேண்டுமா, ஒங்கை வெட்டு காண வேண்டுமா, முழங்கை வெட்டு காண வேண்டுமா. கணியான் வந்து துள்ளி ஆடனாதான் பூஜை கொள்வாங்களா இல்லனா இந்த வார்த்தை கேட்ட சிவன் நினைக்கின்றார். என்ன நினைக்கிறார்? திடீரென்று கணியான் வேண்டும் என்று கேட்டு விட்டார்களே. ஆமா, கணியானுக்கு எங்க போவேன், கைவெட்டுக்கு எங்க போவேன் என்று நினைக்கும் சமயத்திலே தேவலோகத்திலே ஏழை அரம்பை என்று சொல்லப்பட்ட நாட்டிய பெண்கள் காலிலே கச்சம் கட்டி கன்னியர்கள் நடனமாடுகிறார்கள். ஆடு சமயத்திலே ஏழையின் கால் சிலம்பில் ஒரு பரல் தரித்து பகவான் பாதத்தில் சென்று விழுகிறது. அதை வார்த்த பகவான் காலாலை ஒற்றிவிட அதை கனியான் பாறையிலே சென்று விழுந்து கண்ணீர் என்று சத்தத்தோடு வெடித்து இரண்டு கனியான் பிறந்து விடுகிறான். நறுமலை வெட்டும் கருவி, முன்கை வெட்டும் கருவி, முழங்கை வெட்டும் கருவி, பேய்முகம்பை பறையோடு இரண்டு கணியன்மார்கள் வந்து பிறந்தார்களாம். பிறந்த போது பகவானை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன ஐயா கிடைக்கின்ற பகவானே, எங்களை நீங்கள் பிறவை செய்த காரணம் என்ன ஐயா? அதாவது கைலாசமல்ல வடமலை சார்பிலே ஈசான மூலையிலே 21 மாதவர்களுக்கு தேவர்கள் பூஜையிட்டு கொடுத்தார்கள். அங்கு நீங்கள் சென்று மகடம் தட்டி முளைக்கி மாடன்மார்கள் கேட்கும்படியாக பூஜை கொடுங்க. ஆகட்டும் என்று உரைத்து விட்ட நேரத்தில் கணியான்மார்கள் ஓடோடி வந்த மாடன்மார்களை பார்த்து சொல்கிறார்கள். என்ன எப்பா மாடன்மார்கள், என்ன நாங்கள் அப்பா கணியான்மார்கள், நீங்கள் தானா உங்களுக்கு பூஜை போட்டு கொடுக்கனே நாங்க வந்திருக்கிறோம். சரி, எப்படி எப்படி பூஜை போட்டு அடிக்கிறவன் யாரு, ஆடுறவன் யாரு? நாங்க அடிக்கிறது மகுடம். சரி, அவங்க ஆடுறது நல்லா ஆடுவாங்களா? நல்லா ஆடுவாங்க. அடிகாரமா அடிப்பானா? முக்கியமா சொடலைக்கு என்ன வேணும் தெரியுமா? மகுடம். மகுடம் மகுடம் கொண்டு வந்திருக்கிறியா? மகுடம் இருக்காப்பா. மழையில குளிர்ந்தாலும் அந்த தீயில போய் வாட்டிட்டு வாப்பா. இத பாரு, நீ மகுடத்தை அடிக்கிற அடியில சொடலை வந்து ஆடணும். நீ மகுடத்தை அடிச்சு காட்டுறது பெருசு இல்ல, அடிக்கும் போது இவன் கொஞ்சம் பாடி காட்டணும். அப்பதான் ரெண்டு பேரும் சேர்மானம் சரியா இருக்கான்னு பாக்கணும் இல்லையா? அடி அடி அடிச்சு காட்டு பாப்போம். மையாரம் காக்க வென்றே, மையாரம் காக்க வென்றே, மாயாண்டி சுடலை ஐயா, மையாரம் காக்க வென்றே, மையாரம் காக்க வென்றே, மாயாண்டி சுடலை ஐயா, சந்தன கட்டையிலே, சந்தன கட்டையிலே சமம் இருந்து வேகுரையா. பரவாயில்லை, அடியும் பரவாயில்ல, பாட்டும் பரவாயில்ல, ரெண்டும் ஒண்ணு போல இருக்குது. என்ன தாளமும் சரியா இருக்குது, நிரப்பா இருக்குது. பாரு, நல்லா ஆடுனாங்க, நல்லா ஆடுனாங்க. என்ன வேணும் தெரியுமா? ஒற்ற முரசு, அதாவது ஒற்ற முரசு சொடலையின் வரவு சொல்லி அடிக்கணும். சரி, சொடலைய வருத்தி அடிக்கணும். அப்படியா? நீ அடிக்கிற அடியிலையாவது சொடலை வந்து ஆடனப்பா அடி. பாரு எப்பா சாமி, நம்மள்ட்ட ஆள் இருக்கு. அப்படியா? ஆமா, பேர் வாங்கின ஆளு. பேர் வாங்கின ஆளு? ஆமா. அடி அடி. பேர் என்ன பேர் தெரியும் இல்லையா? பழைய சீனியப்பா வந்திருக்கார். ஐயா கொஞ்சம் அடிச்சு காட்டுங்க. உங்க அடி மிகவும் பிடித்திருக்கிறது. நாங்கள் சொன்னபடி அடித்ததற்கு மிக்க நன்றி. அதாவது இனிமேல் என் தாயாகி பிரம்மசக்தி அம்மைக்கு ஒரு அடி அடி பார்ப்போம். சரி, அம்மாவுக்கு ஒரு அடி அடி.
அம்மாவுக்கு அடிச்சாச்சு. ஏன்னா இதுக்கு மேல அடிச்சா அம்மா இங்க வந்துருவா. அது மட்டுமல்ல, வேற இனி யாருக்கு அடிக்கணும்? இனிமே மாசான சுவாமிக்கு ஒரு அடி. மாசான சுவாமி பணம் புடுங்குவார் இல்லையா? அப்படி அடி பாப்போம். இனி யாருக்கு அடிக்கணும்? பலவேசக்காரனுக்கு ஒரு அடி. பலவிதமாக அடிக்கணும். அடி பாப்போம். ஆமா. போதுமா? போதுப்பா. இனி மிச்சம் உள்ளதை பின்னாடி அடிச்சுக்கலாம். ஆமா, பின்னால என்ன நான் சொல்லி தரக்கூடிய தாளத்தை கேட்டு நீ சொல்லி அடிக்க வேண்டும் சுவாமி. எப்படி அடிக்க வேண்டும் தெரியுமா? தித்தி திம்மி தோந்தேமே தித்தியனவே அடகுக்கு தாடிவாமை வகரியா தள்ளம்மா குடமதை கொட்டியாடடா வண்ணமுள்ளவே முகத்தை கட்டியாடடா 21 வாழையிலை எண்ணி போடடா 21 வாழை அங்க எண்ணி போடடா ஒரு லட்சே 3 பழம் நன்மை வையடா முந்திரி பழம் துவைய ரத்தமிடடா ரத்தமிடடா சுடலை மாடல் கண்டு மகிழ வெள்ளாட்டை வெட்டி அங்கே ரத்தமிடடா வெள்ளாட்டை வெட்டி அங்கே ரத்தமிடடா வெள்ளை கணியாடி வந்து துள்ளியாடடா கணியாடி வந்து துள்ளியாடடா வெட்டை கொள்ளை ஆனந்தையா சுட்டு வையடா சுட்டு வையடா வெகுதியில் சுடலை மாடல் கண்டு மகிழ கோழித்தலை இறைச்சி கோழித்தலை இறைச்சி ஜாமலை கரையை கெட்டி வையடா இது பார்ப்பா. நாங்கள் 21 மாடன்மார்கள் இருக்கிறோம் ஐயா. 21 மாடன்மார்களுக்கு 21 இலை போட்டிருக்கிறோம். அதாவது 20 இலை சின்னதா இருந்தாலும் ஒரு விடப்பு மட்டும் பரும்படப்பா வைக்கணும். கொஞ்சம் ஆளு உருவத்துல பெரிய ஆள் இல்லையா? அதனாலதான் கூட்டத்துல ஒரு இலைக்கு 3 பழவை. சரி வச்சிருக்கோம். 3 பழவை வச்சிட்டியா? சரி. என்ன பழம் வச்சிருக்கிற? என்ன நல்ல கதளி பழம் வச்சிருக்கோம். கதளி பழம் தேமட்டி வளத்துல வைப்பா. வச்சிருக்கோம் சாமி. பேய பிடிச்சு வந்து பேய மட்டியமா வைக்கிறோம். என்னது? என்ன மட்டி? தேன் மட்டி. தேன் மட்டியா? ஆமா வைக்கிறோம் சுவாமி. 3 விளந்துவி உனாக்கு வெட்டி ரத்தம் போடு. ஓஹோ யானாக்கு. ஆமா சரி சுவாமி. வெள்ளாட்டை வெட்டி இங்கே ரத்தமிட வேண்டும். வெள்ளை கணியான் வந்து துள்ளி ஆடணும். ஆகட்டும். என்னை வெட்டின உடனே கனி ஆடுவான். அது மட்டுமல்ல, பொட்டைக்கோழி ஆனதை சுட்டு வைக்கணும். சாமி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பொட்டைக்கோழி நேர்ந்து விட்டுருக்கோம். முன்னால விட்டது. ஓகோ. இப்ப கொஞ்சம் வளர்ந்திருக்குமே. வளர்ந்திருக்கு சாமி. வளரும் போது ஒரு அடிபட்டுச்சு. ஐயோ, ஒருத்தன் கோழியை கண்டோன்னு கல்ல விட்டு எறிஞ்சிட்டான். குறை உள்ள கோழி எல்லாம் சுடலைக்கு ஆகாதப்பா. அதாவது நேர்ச்சை இடுவதற்கு முன்ன பிரச்சனை இல்ல. ஆமா, நேர்ச்சை விட்ட பின்பு தானே சாமி அடிபட்டு கோழிக்கு. ஆமா, ஒரு 2 வருஷம் ஆச்சு கோழி. என்ன பட்ட சாமி? கோழி அடிபட்டு 2 வருஷம் ஆச்சு. கரும்பட்டை. கரும்பட்டை தான் எனக்கு பிடிக்கும். சரி, இப்ப அதை கொண்டு வச்சிரு. ஆகட்டும் ஐயரே. அந்த ஒட்டை கோழியானதை சுட்டு பட்டையில பொதிஞ்சி
படப்பு கடியில கொண்டு வை. ஆகட்டும் ஐயரே. அது மட்டுமல்லப்பா, மீண்டும் என்ன வேணும் தெரியுமா? என்ன? முட்டலும் பவித்தகரை கெட்ட வைக்கணும், மூளையும் மிளகுமா போட்டு சேர்த்து கிண்டு கொண்டு வைக்கணும். சாமி யாருக்க மூளை? வா மூளைய வச்சிடாத. அதுதான் இல்ல, அதான் தெரியுமா? ஆட்டுக்கு மூளைய கொண்டு வைப்பா. ஆகட்டும் ஐயா. அது மட்டுமல்ல, குப்பையோட சாராயம் கொண்டு வையடா, குப்பையோட சாராயம் கொண்டு வையடா, கொண்டு வையடா, இளவதிடை கருப்பு கட்டி கொண்டு வையடா, இளவதிடை கருப்பு கட்டி கொண்டு வையடா, என்பதிடை மீனாக்கே கொண்டு வையடா, பச்சரிசி சர்க்கரையை கண்டு வையடா, பச்சரிசி சர்க்கரையை கண்டு வையடா, மரச்சரம் புயல நீர் கொண்டு வையடா, ஏழு பிறவி பிறந்த பிரம்மசக்தி, ஏழு பிறவி பிறந்த பிரம்மசக்தி, உடன்பாடியாடு ஏழை கனியா, ஆறு பிறவி பிறந்த சுடலை மாடனை, ஆறு பிறவி பிறந்த சுடலை மாடனை, ஆதரித்து பாடியாடு ஆண்டி கனியா, கையிலாசம் தண்ணில் பிறந்தோம், கையிலாசம் தண்ணில் பிறந்தோம், புறத்தை சுட்ட சுடு காத்தில் பிறந்தோம், அப்பிரமநாதலை ஓட்டில் பிறந்தோம், அப்பிரமநாதலை ஓட்டில் பிறந்தோம், அரணதிரு தொடையில் வந்து பிறந்தோம், பஞ்சவர்க்கு 5 மூர்த்தியாக பிறந்தோம், பஞ்சவர்க்கு 5 மூர்த்தியாக பிறந்தோம், பாரதக்கு நெல்வியிலே இப்ப பிறந்தோம், 21 வாழையிலே எண்ணிய போட்டார், 21 வாழையிலே எண்ணிய போட்டார், ஒரு இலைக்கு 3 பழம் தன்னை வைத்தார், ஒன்று பழந்துவைய ரத்தம் விட்டார், ஒன்று பழந்துவைய ரத்தம் விட்டார், அன்னமே சுடலை மாடல் கண்டு மகிழ கண்ணியகள் இட்டவு வடையும் முகந்து, கண்ணியகள் இட்டவு வடையும் முகந்து, கைலாசவரமதிலே பூஜையும் உண்டு, சலியாமல் பூஜையுண்டு சுடலை மாட தர்ம பூமி நோக்கி நடந்தார், அதாவது கல்லு இருக்குதா? கல்லு கல்லா? ஆமா, அடிச்சு போட்டுருக்கோம் சாமி. என்னது? அடிச்சு போட்டிருக்கோம். என்னது? கல்லு. கல்லிலடா கல்லு. குடிக்கிற கல்லா? ஆமா. உண்டு உண்டு. அந்த கல்லு கொண்டு வை. மழை பெய்திருக்கு, நுர கோடி இருக்கும். அது மட்டுமல்ல, சாராயம் வேணும். வடிச்சுட்டே இருக்கு. 70 அடை கருப்பு கட்டியும் 80 அடை வெண்ணாக்கு. சரி, எள்ளு புண்ணாக்கும் கருப்பட்டியும் சேர்த்து இடிச்சு கொண்டு வைக்கிற சாமி. அந்த எள்ளு புண்ணாக்கும் கருப்பட்டி வச்சுதான் நீங்க வருவீன்னு சொன்னாங்க. ஆமா, வைக்கிறோம் ஐயா. அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுருட்டு வேணும். நல்லா சுருட்டி வச்சிருக்கோம். என்னத்த? என்ன சுருட்டி வைக்கணும்னு கேட்டீங்க? சுருட்டு. சுருட்டு மக்கள் மார்க் கம்பெனி. அந்த சுருட்டு வச்சிருக்கோம். வச்சிருக்கோம். வச்சிட்டல்ல? வச்சிட்டோம். என் தாயாகி பிரம்மசக்தி அம்மைக்கு 7 பிறவிகள் உண்டு. எனக்கு 6 பிறவிகள் உண்டு. 6 பிறவியை சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சுவாமி. ஒண்ணுமே கைலாசத்தில் ஒரு பிறவி, முப்புறத்தை சுட்ட சுட காட்டிலே ஒரு பிறவி, 2 அற்பிரமனார்த்தலை ஓட்டிலே ஒரு பிறவி, 3 அரணார்த்திரு தொடையிலே ஒரு பிறவி, 4 கையின மூர்த்தியாக ஒரு பிறவி, இப்பொழுது பாரதக்கன் வேள்வியிலே ஒரு பிறவி. உங்களுக்கு 6 பிறவி சொல்லிட்டீங்க. ஆமா. உங்க அம்மாவுக்கு 7 பிறவின்னு சொன்னீர்களே. அம்மாவுக்கு 7 பிறவி, இன்னொரு பிறவி என்ன பிறவி? அதாவது 6 பிறவிகள் என்னோடு சேர்த்து. சரி, ஒரே ஒரு பிறவி மட்டும். எதற்காக? பலவேசக்கார சுவாமியின் அக்காளாக சண்டமுண்டன் தலையை அறுப்பதற்காக ஒரு பிறவி. சரி, ஆகட்டும் ஐயா. இனிமே எங்களுக்கு பூஜை போட்டு கூட எங்களுக்கு பூலோகம் போகணும், நேரமாகுதுப்பா. இதோ போடுகிறோம், இதோ போடுகிறோம். ஆகட்டும் என்று சொல்லி ஆதி பகவான் கையினாலே பூஜையானதை வாங்கிக் கொண்டு பூலோகம் போக வேண்டுமே என்று எப்படி வருகிறார்கள் தெரியுமா? மாண்டன் சுடலை மாண்டண்டா, சுடலை மாண்டண்டா, மங்கை வந்த சக்தியாம், மாடன் சகல மாடனா, மாடன் கௌதல மாடனா, ஆசனக்கரை ஓட்டியாம், அரக்கு குத்தியை நடவுவார், அங்கே மிங்கே மோடுவார், அக்கறை போட்ட துளுக்கனா, அக்கறை போட்ட துளுக்கனா, சர்க்கரை போலே சிரிப்பாராம், தாடி நிறைந்த இளவனா, தாடி நிறைந்த இளவனா, ஓடி தவித்த மனிதனாம், என் சங்கட்டையை மறந்துவார், சங்கட்டையை போக்குவார், என் சங்கட்டையில் ஏறுவார், மாரடிக்கிற சுடலை பேச்சு, மாரடிக்கிற சுடலை பேச்சு, மகிழ்ந்து கட்டையில் ஏறுவார், ஈர கொல்லையை விடுங்குவார்,
பங்கு வைப்பாராம் 8 நாளைக்கு முன் செத்த பிணங்களை 8 நாளைக்கு முன் செத்த பிணங்களை எடுத்து தோளிலே போடுவார் கருப்பு கச்சையை இருக்குவார் கச்சையை இருக்குவார் அவரை முறிவு சாடுவார் மலை ஒரு புறம் கிளப்புவார் மலை ஒரு புறம் கிளப்புவார் அணிவல்லையத்தை இருக்குவார் மத்தியத்து முத்த சுடலை கொண்டலாம் எனக்கு சந்தன பூசுவார் எனக்கு சந்தனம் ஆடுவார் கப்பலில் கடல் ஓடுவார் நேரட மம்பரம் ஆட்டுவார் தொட்டிலில் விளையாட்டுவார் தொடையில் சத்தை இழவார் கொட்டையடித்த துலுக்கராம் யோகன விழுந்து குழந்தராம் மாட சுடலை மாடல் இப்படி மாடலோடு லட்சணா பூமி நோக்கி நடந்தார் 21 மாடன்மார்களும் ஆடலும் பாடலுமாகவே தட்சிணா பூமி நோக்கி வெளிகிடந்து வருகிறார்களா தட்சிணா பூமியிலே முதலில் இங்கு வருகிறார்கள் என்று பார்த்தார்கள் சம்போடைதல் நிலை சுடலையின் மாட சுவாமி தாயகமாகவே கோட்டமடையோடு வந்தார் சுடலையில் மாட சுவாமி அதிகமாய் தெய்வ படையோடு வந்தார் கெட்டிரமாகிய வெள்ளி அணைக்கும் கிழக்கே குலமாகிய ஆரிய சாம்பான் மகள்தான் சாம்பான் மகள் ஒரு அண்ணனடைய ஆயிழையாளர்கள் சம்போடைகளிலே வந்தார் சாம்பான் மகள் ஒரு அண்ணனடைய ஆயிழையானவள் சம்போடை நம்பிலே மாதவிடைக்கு கிளிகி குளிக்கிற மங்கை சம்போட கரையிலே வந்தார் சம்போடையின் கிழக்கு பகுதியில் ஆரியக்கரை சேரி என்று ஒரு சேரியானது உள்ளதா அந்த சேரிக்கு தலைவன் ஆரிய சாம்பான் அந்த ஆரிய சாம்பான் ஒரு பெரிய மந்திரவாதி அவனுக்கு ஒரு மகள் இருக்கின்றால் அண்ணனடையாள் மெல்லிடையாள் இவள் மாதவிடாய் காரணமாக வெளியே குளிக்க வேண்டும் என்று சொல்லி மஞ்சளை பூச்சோடு சம்போடை ஊரணிக்கு வருகிறாள் சரி வந்தவள் குளித்து முடித்து விட்டு என்ன செய்கிறாள் மஞ்சள் எடுத்து உரசன பாருங்க மஞ்சளானது ஆடன்மார் முகத்தில் அடிக்குது வீசுது மட்டனை வாடகை கண்டு சுடலை மாட சுவாமி சுவாமி வளரு தேரை கவலை கண்டு சுடலை மாட சுவாமி சுவாமி முதல் தேர்ந்த வேலை வடிவா பாரமரத்திலே நிறைந்தவளை வடிவா அவர் பற்றி இறந்தவர் நல்லதோடி தங்கி வீழ்ந்தார்
மகள் தேரையை தூக்கி கரையில் கண்டு விட்டங்கு தோற்று போவின சும்மா ஜிதனத்தோடு கொங்கையை தொட்டி பிடிக்க வர மகள் நிறைய கண்டு விளையாட கொங்கையை தொட்டவன் பிடிக்க மஞ்சள் வாடையானது கண்டு ஒரு தேரை தவள வடிவத்தை எடுத்தார் பரமகள் மேலே சாடுகிறார் அப்படி சாடின போது பரமகள் சீ தேரை என்று சொல்லி தூக்கி வீசி எறிந்தார் அப்படியே கரையிலே வீசி எறிய ஒரு விரால் மீனாக வடிவத்தை எடுத்து ஓடுகிறாரா பார்த்து இந்த அண்ணனையால் நினைக்கிறாள் என்ன ஆகா கரண்டளவு தண்ணி ஆமா அந்த தண்ணிக்குள்ள இந்த விரால் மீன் பதுங்கி ஓடுது சரி இந்த மீனை இன்னைக்கு பிடித்து போகணும் ஆமா அதாவது சுட்டு கள்ளு கூட்ட வேண்டும் அப்படிதானே எவ்வளவு அழகா இருக்கும் எப்படி என்று மனதிலே எண்ணம் எண்ணிக்கொண்டு தலைப்பக்கத்தை பிடிக்க வாழ்பக்கமாக ஓடுகிறார் பிடிக்க தலைப்பக்கமாக ஓடுகிறார் பார்த்தார் சிவ சுடலைமாட சுவாமி ஆகா நம்ம ஓடுற விட மாட்டேங்கிறாள இவளை இனி விடக்கூடாது என்று அந்த பரமகள் மார்பிலே வால் எடுத்து ஒரு அடி அடிக்கிறார் அடித்த அடியோடு இவளுக்கு ஒரே குளிர் காய்ச்சல் எல்லாம் வருது வீட்டுக்கு போவோமோ ஏதோ தெரியாது என்று எண்ணி வந்தவள் தவழ்ந்து தவழ்ந்து நடந்து பரச்சேரி வாசலுக்கு வருகிறாள் உச்சந்தி வீதியில வந்த போதே அந்த இடத்துல ஒரே அடி அப்படி அடித்து விட்டு மாயாண்டி சுடலைமாட சுவாமி சரி எப்படி அடிக்கிறார்கள் எரிய மச்சீதியை கொளுத்தி கொளுத்தி கோட்டை தவசனம் போச்சு எரிய மச்சீதியை கொளுத்தி கொளுத்தி கொண்டு வசமா போச்சு கிடக்கின்ற பிள்ளையின் தலையே பலமையானது தொண்டையில் போட்டா நட்டுக்கு லவனை மீட்டல் சுட்டி பச்சையும் மாறியும் எங்கிட்ட நின்றா லவனை மீட்டல் சுட்டி சுட்டி பச்சையும் பங்கிட்டு திருந்தா வீட்டு வயலுக்கு வெள்ளம் வைக்கப்பட சாமா அவன் வெட்ட வெள்ளையில வட்டு கிடக்கிறான் ஐயோ ஐயோ ஆட்டு கிடக்கி கஞ்சி கொண்டு போன இடாச்சி இடருக வெந்து விளங்க இறந்தா கஞ்சி கொண்டு போன இடச்சி இடச்சி கட்டை தட்டி கவிழ்ந்து விழுந்து இறந்தா வெள்ளகுடிக்கு வண்டும பார்க்க பள்ளம் வண்டு வந்து குரங்கட்டு வச்சுதா ஐயோ ரட்சிமகளால் வந்த முடிவு மோதியதை ஊரை விட்டு போவதில்லை என்றாரே
கொச்சியில் ஏறிய மச்சியதியை கொளுத்துகின்றாரா கூரையும் போச்சுது கோட்டை கவசமும் போச்சுது கொட்டங்கால் நட்டி கிழவனை வீட்டோடு போட்டு சுட்டு வெந்து வேகாம பச்சையும் மாறி பங்கிட்டு சாப்பிடுறாங்க தொட்டிலே கிடக்கின்ற பிள்ளையின் தலையெதிரே தலைதிரிக அந்த தொண்டைக்கு போட்டு விட்டார்கள் நேற்று வயலுக்கு வெள்ளம் வாய்க்க போனான் தமிழிலே பட்டு கிடக்கிறான் ஆட்டு கிடக்கி கஞ்சி கொண்டு போன இடச்சியானவள் கட்டை தட்டி கவிழ்ந்து விழுந்து இறந்தாள் இப்படி ஆரைக்கரை சேரியானதை அழிக்கக்கூடிய நேரத்தில் அங்கு இருந்த விடமானது சுடுகாட்டிற்கு வருகிறதா பார்த்தார் இந்த மாயாண்டி சுடலை ஆண்டவர் இடுகாடு சுடுகாடு விடமன்று ஓடுவாரா கட்டையிலே வைத்த விடம் மாறி மாறி ஓடுவாரா சந்தன கட்டையிலே சமமிருந்து வேகுதையா கட்டையிலே சமமிருந்து வேகுதையா கட்டையிலே சமமிட வேகுதையா மொட்டங்கால் எலும்புகளை இருக்கு என்று கிடைப்பாரா எலும்புகளை இருக்கு என்று கிடைப்பாரா கரண்டைக்கால் எலும்புகளை இருக்கு என்று கிடைப்பாரா வாய்வடியே முன்வடியே வாரி வாரி சாப்பிடுவார் மொட்டங்கால் எலும்புகளை முறுக்கு என்று கிடைப்பாராம் முறுக்கு என்று கிடைப்பாராம் கரண்டைக்கால் எலும்புகளை எலும்பு என்று கிடைப்பாராம் வாய்வடிய முன் வடிய வாரி வாரி சாப்பிடுவார் போச்சலோடு போச்சலுமாய் எழுந்தர்மாயாண்டி போச்சலோடு போச்சலுமாய் எழுந்தர்மாயாண்டி பொன்னு விட்டால் கையமதிலே பூமியினாள் சொல்லுவாரா பொன்னு விட்டால் கையமதிலே துள்ளுவாரா அப்படி சுடுகாட்டில் வரக்கூடிய நேரத்தில் வேப்பமர கட்டையில் வெகுண்ட பிணமானது வைக்கிறதா குங்குமப்பூ கட்டையிலே கூண்ட பிணம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது கொட்டங்கால் எலும்புகளை முறுக்கு என்று கிடைப்பார் கரண்டைக்கால் எலும்புகளை கரும்பு என்று கிடைப்பாராம் வாய்வடிய ஓன்வடிய பிணத்தை வாரி வாரி சாப்பிடுவாராம் பிச்சு பிச்சு தின்னுவாராம் பேய்களுக்கு விருந்தளிப்பாராம் அப்படி ஆதாளியானது ஓட்டு விட்டு மேல இங்கிருந்தால் ஓதாது என்று சொல்லி பொன்னிமிட்டாங்க ஏத்திலே வந்து ஓமீனும் செய்மீனுமாக புகுந்து விளையாடுகின்றார்கள் ஆத்மாலை பாஞ்சாலை அழகுடைய மகரமதாய் சரி கோவிலுக்கு மகரமதாய் குதித்து விளையாடுகிறார்கள் ஆமா இப்படி இங்க இருக்க கல்லிடுவாள் குறிச்சிலை கட்டுடைய விலங்கியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா புல்லளிக்க மரங்கள் வெட்ட போகணும் ஆமா ஆகையால் சரி கட்டி சாதம் அத்தனையும் எடுத்துக்கொண்டு மரம் வெட்டுவதற்கு ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வழியான வழி நடந்து நேராக நூலு விட்டாங்க வைத்து விட்டு பொண்ணு விட்டாங்க கைத்திற்கு வருகிறார்கள் கையத்திலே வந்து வட்ட வாரிலே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு கையத்திலே கையலம்ப வரும்போது கையலம்ப சமயத்திலே பூதலத்தில் காணாத பூமியனும் சேமியனையும் கண்ணிலே கண்டார்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இன்னைக்கு மீன் பிடிக்கலாம் நாளைக்கு மரவட்டலாம் நிச்சயமாக அப்படி மீன் பிடிக்க வேண்டுமையானால் விலையானது வேண்டும் அல்லவா ஊற்றால் வேணும் கச்சால் வேணும் கண்டிப்பாக அப்படி வீடுகளை சென்று விலையானது எடுத்துக்கொண்டு வந்து கையத்திலே வந்து எப்படி மீன் பிடிக்கிறார்கள் என்று பார்த்தால் வந்து ஓத்தானிட வந்து ஓத்தானிட சொல்லுதல்லோ வந்து ஊத்தாலிடே வந்து ஊத்தாலிடே இங்கே மச்சோ துள்ளதல்லோ இங்கே வந்து ஊத்தாலிடே இங்கே வந்து ஊத்தாலிடே கிழக்கு மச்சோ துள்ளதல்லோ வந்து ஊத்தாடிட வந்து ஊத்தாடிட சொல்லுதல்லோ வந்து ஊத்தாலிட வந்து ஊத்தாலிட மேற்கே மச்சம் துள்ளதல்லோ நாலாறு நாளிகையா மீனகப்படாமல் பாலபெருமாள் நாடாரும் கரத்துடனே ஓத்தாயிட
உள்ளுக்குள் அடைபடவே ஒரு பூமியினோ ஊத்தாலே முறிக்குதண்ணி ஊத்தாலே முறிக்குதண்ணி ஓடி மாறோ வலங்கையரி ஊத்தாலே முறிக்குதண்ணி ஊத்தாலே முறிக்குதண்ணி ஓடி மாறோ வலங்கையரே வடக்கே வந்து ஊத்தாலிட தெற்கே மச்சம் துள்ளுகிறதா தெற்கே வந்து ஊத்தாலிட மேற்கே மச்சம் துள்ளுகிறது வந்து ஊத்தாலிட கிழக்கே மச்சம் துள்ளுகிறது நாலாறு நாளிகையாய் நாடிய மீன் பிடிக்க ஒரு மீன் வரை கிடைக்கல 59 கரை அதாவது 59 வரங்கேறும் கரைமேல் ஏறினார்கள் ஒரு கரையாளன் காலபெருமாள் மட்டும் மீன் பிடிக்க காலபெருமாள் ஊத்தாலுக்குள் ஒரு பெரிய மீனானது அகப்பட்டது அண்ணே என்ன அதாவது ஒரு பெரிய மீன் ஒன்று அகப்பட்டிருக்கிறது அப்படியா நான் தூக்கி கரைமேல் போடுகின்றேன் சரி நம்ம அறுத்து பங்கு வைக்கலாம் ஆகட்டும் என்னே செவளத்துக்குள் கை கொடுத்து தூக்கி கரைமேல் போட்டார்கள் கரையிலே கொண்டு வந்த மீனை அறுத்து 60 பங்காக வைக்கிறார்களா 60 பங்கு வைத்து ஆளுக்கு ஒரு பங்கெடுக்க 5 பங்கு குறையுது என்ன 5 பங்கு குறைவாக இருக்கிறது இனி அழித்து பங்கு போடுங்க அழித்து பங்கு வைத்து ஆளுக்கு ஒரு பங்கெடுக்க 5 பங்கு அதிகமாக இருக்கிறது இங்க பாருங்கள் என்ன அதாவது முதல்ல 5 பங்கு குறைவாக இருந்தது இரண்டாவது முறையாக போடும் சமயத்தில் 5 பங்கு அதிகமாக இருக்கிறது என்ன மாயம் அது மட்டுமில்லை கயத்திலே 60 பேரும் சூழ்ந்து நின்று பிடிக்கின்ற போது அகப்படாத மீனானது சரி தனி ஒருவன் கையில் அகப்பட்டிருக்கிறது அதே ஒரு அதிசயம் அறுத்து வச்சு நேரம் என்னாச்சு ஆமா மீன் துடித்துக் கொண்டிருக்கிறது ஆகையினாலே கயமதிலே மாயம் உண்டு சரி அறுத்த கண்டம் அத்தனை மல்லி கயத்திலே போட்டு விடுவோம் அறுத்த கண்டம் அத்தனை வாரி கயமதிலே வீசி எறிய அறுத்த கண்டம் தலைவுருந்தி முள்ளு மீனாக ஓடுகிறதா பார்த்தார்கள் விளங்கியர்கள் இந்த மீனை இனிமேலும் விடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் கயமதிலே இறங்க பார்த்தார் சில சுடலிமாட சுவாமியானவர் அண்ணாவே சுடலிமாட நெடுநாள் கொடி மரங்கள் நிலையா மானே சுடலை மாட சுவாமி நாள் கொடி மரங்கள் நிலையா மானே சுடலை மாட சுவாமி மண்டல தோகை வணங்கி கும்பிட்டு நம்மை பூஜை கொள்ள போல எப்போ வருங்காலும் என்று சுடலை மாட சுவாமி அவர் மனம் போதித்து இருக்கிறதாலோ எப்போ வருங்காலும் என்று சுடலை மாட சுவாமி
சுவாமி அவர் மனம் காலவரமென்றே நிற்கின்ற நாளதுதல் கட்டுரை போதிரு செந்தூர் வளமையை கேளும் கொடி மரம் வெட்டி வருவது யாரு ஊரில் இருப்பாய் இருக்கின்ற கொத்தனாருண்டு கொடி மரம் வெட்டி வருவது யாரு யாரு ஊரில் இருப்பாய் இருக்கின்ற கொத்தனாருண்டு உண்டு கொத்தன்மாரை போகொட்டி வர வேண்டும் உற்றதோர் சேவையில் தன்னை மன்னன் அனுப்பி அனுப்பியதோதுவல் கொத்தன்மார் வீடை தேடி அரண்மனையார் சொன்ன உற்பனம் எல்லாம் உரைத்தார் கொத்தன்மார் வீடை தேடி சொன்ன உற்பனம் எல்லாம் உரைத்தார் கோடினாரந்த கொத்தன்மார் சேரவே கோடினாரந்த கொத்தன்மார் சேரவே வாசல் முகப்பது தண்ணீரே வாசல் முகப்பது தண்ணீரே சித்திரம் போல்வரை கொத்தன்மார்களும் சித்திரம் போல்வரை கொத்தன்மார்களும் சொல்லவரை ஒரு கிழமை பெரியோரு கிழமை கொத்தன் முருகமையிலே கொத்தன் முருகமையிலே உன்னோடி விரை சூடி கொத்தனோ நோடி விரை சூடி கொத்தனோ சந்திர கொத்தன் சண்முக கொத்தனோ சந்திர கொத்தன் சண்முக கொத்தனோ சடக நாராயண கொத்தனாரோடல் சுப்பன் சூரிய மாணிக்க கொத்தனோ சூரிய மாணிக்க கொத்தனோ பிரமணிய கொத்தனாருடல் பிரமணிய கொத்தனாருடல் ஐயனாறு முக கொத்தனாருடல் ஐயனாறு புகழ் கொத்தனாருடல் அழகிய தம்பி வேலு கொத்தனோ அழகிய நம்பிவே ஆயுத கொத்தனோ கட்டிலில் மெத்தையிட்டு உறங்குவார் கட்டிலில் மெத்தையிட்டு உறங்குவார் காளியப்பன் கருணாக கொத்தனும் காளியப்பன் கருணாக கொத்தனும் கண்டிப்பதினாலும் கொத்தமர் கொட்டமும் பாரதி கண்டு மனம் மகிழ்ந்து கண்டிப்பதினாலும் கொத்தமர் கொட்டமும் பாரதி கண்டு மனம் மகிழ்ந்து எங்கும் புகழவை ஆற்றங்கரை வெளியேறி வருகிற விளையிலே எங்கும் புகழவை ஆற்றங்கரை வெளியேறி வருகிற விளையிலே எங்கும் போல நின்று வடமல்ல காவிலே திறந்திரும் கொடி மாடசுவாமி வடமல்ல காவில தீர சுடலை மாடசுவாமி சங்கீதம் பாடுவார் சல்லடம் ஒட்டுவார் சல்லடம் மாமன் செய்யலாம் சங்கீதம் பாடுவார் சல்லடம் ஒட்டுவார் சல்லடம் மாமன் செய்யலாம் கச்சக்கை மேலே மணிகள் தாடிட்ட கன்னிமார் வெள்ள குறவையிட மேல மணிகள் தாடிட்ட கன்னிமார் வெள்ள குறவையிட உச்சிமலை கவில் ஏறிடுவார் அவர் உள்ள மகிழ்ந்து உரைத்திடுவார் உச்சிமலை கவில் ஏறிடுவார் அவர் உள்ள மகிழ்ந்து உரைத்திடுவார் நிச்சயமாகவே வண்டி வருகிறது நீங்க துணை சிவ சத்தியம்மா நிச்சயமாகவே வண்டி வருகிறது நீங்க துணை சிவ சத்தியம்மா சத்தியக்கு விட்டு விஸ்தரமாகவே நான் துறை கொடி மாடசுவாமி கும்பிட்டு விஸ்தரமாகவே தான் சுடலைய மாடசுவாமி சத்தியமாகவே குங்கும பொட்டுட செய்ய கசகிட்ட வேட்டிகளா நிச்சயமாகவே குங்கும பொட்டுட செய்ய கசகிட்ட வேட்டிகளா வேட்டி சத்தியம் ஆவர மாலை விஸ்தரமாக படையோட ஆண்டவன் செயல் வந்து வைத்து வந்தமை
சொன்ன சரிந்துடன் பத்தர் எல்லாரும் சரி பத்தையும் காவில் வந்தார் சொரிமத்தையும் காவடு சோலையை சுலை மூங்கிலும் ஆறும் கயமா சொரிமத்தையும் காவடு சோலையை சுலை மூங்கிலும் ஆறும் கயமா மழை வருவது போலவே இருளும் வான்கதிர் வரவருகிற நிலையும் மழை வருவது போலவே இருளும் வான்கதிர் வரவருகிற நல்லது போல தனியா வனமொழி செல்வண்டிகள் வாடுற இசையும் மலையில் மேல் ஆடிய சுவர்ணம் வாரணம் மேல் ஆடிய துணியும் ஆடிய குழலும் கொக்குடுவன் தடைகிற தலமும் கொக்குடுமையில் ஆடிய தலமும் குயிலுமையில் ஆடிய தலமும் அலைச்செல்லன பகட்டன பகட்டும் அவர் கொடிமர அசைகிற அசைவும் அவர் செல்லன பகட்டன பகட்டும் அவர் கொடிமர அசைகிற அசைவும் ஆனில் வரை ஆண்கள் புலிகள் வந்து சுனை கரையில் நிற்பதும் ஆனில் வரை ஆண்கள் புலிகள் வந்து சுனை கரையில் நிற்கும் மதிபுரனை காவது தன்னில் கொடிமரத்தை வந்து கண்டார் கண்டார் கொடிமர நின்ற இடத்தில் காவல் சோலை வடமலை மீது சென்றார் மடுகோல் ஆறு இடத்தில் செல்மல பரமது வெட்டியரை அறுக்கிற பரமது அலரிசாரை அனந்த மாற செடிவதிக்கு யானை ஆற்றில் கல்லூரி நீரம் இடத்தை சந்திர பத்திரவாரா இடத்தை சூரிய பத்திரவாரா இடத்தை நெட்டர் வெட்டில் வெட்டி வளர்த்த நெட்டர் வலதுகாலமா வளர்த்த நெட்டர் வெட்டில் வெட்டி இடத்தை நெட்டர் இடதுகாலமா வெட்டிய போது மாடசாமி இருவரை இருவர் மரமது அடிக்கிறார் அடுத்த நின்றவர் தலையத்திலேயே அழகுல தாசி முருகிலறிய சுற்றி ஓடுமாறாக வண்டி அடிக்க மரபண மாடுகள் ஓடி மலையை சாட இப்படி வந்த மனதேராமல் கொடி மரத்தில் நின்றார் கொடிமரத்தில் மாடசாமி சக்தியை போற்றுவார் நாடு நிறைக்குள்ள நடுகட்டை அம்பலம் போட்டு கிளி போல தொடலை மாட பாட்டுகள் பாடுவார் ஆட்டங்கள் ஆடுவார் அதனை சிலவர் வீரகாலை ஓடுவார் சண்டால செய்வதை கத்தன்மார் அறியாமல் ஏழோ என்றே வாழி கொண்டுவாரா எழிலோ
ஏலேலோ பாடிக்கொண்டு மோடுதலை சென்றுவதையில் சுடலை மாடன் போதை கண்டாய் திருச்செந்தூரானதிலே சிறப்புடனே போதை கொண்டு போதையதை கொண்டல்லவா உங்களுடனே வழிகிடந்தார் நல்லோர்கள் வாழுமிடம் நாம் போக வேண்டும் என்று சென்றுபதி தான் கிடந்து மாடசாமி ஆதிவரன் உடனே வாங்கி நல்லோர்கள் வாழுமிடம் நாம் போக வேண்டும் என்று நல்லோர்கள் வாழ்ந்தலோ நல்லதலோ எந்ததலோ வானதிலே சுடலை மாடல் நல்லதலோ நல்லோர்கள் வாழ்ந்தலோ பரமை துணையாக சுடலை மாட சுவாமி போது கொண்டு வீட்டிருந்தார்